ஆஸ்திரேலியா குடியுரிமை நெறிமுறைகள் மற்றும் பால் கலாச்சார விவகாரங்களுக்கான உதவி அமைச்சரும் சர்வதேச கல்விக்கான உதவி அமைச்சருமான திரு ஜூலியா ஹில் மற்றும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரியவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. அண்மையில் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து மனிதாபிமான உதவி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்க ஆஸ்திரேலியா அரசு நன்கொடையாக வழங்கிய $3.5 மில்லியன் நிதி பங்களிப்பிற்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார். தற்போது காணாமல் போனவர்களை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ளதாகவும் மீள்குடியேற்றம் மற்றும் புனரமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி மீள்கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதுடன் நாட்டின் இயல்பு நிலையை மீள கொண்டு வருவதற்கான கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். கல்வித்துறை, இருதரப்பு உறவுகள், அபிவிருத்தி ஒத்துழைப்பு, பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகள், சுற்றுலா, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. கல்விக்கான உதவி வழங்குதல், உயர்கல்வித்துறைகளை விரிவுபடுத்தல் மற்றும் ஆஸ்திரேலிய அரசுக்கு வழங்கும் புலமை பரிசில் திட்டங்கள் உள்ளிட்ட கல்வித்துறையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் நீண்ட காலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்புகளையும் பிரதமர் பாராட்டினார். இலங்கையின் நீண்டகால மூலோபாய பங்களிப்பாகிய நாட்டின் கல்வித்துறைக்கு ஆதரவளிப்பதாகவும் ஆஸ்திரேலியா பிரதிநிதிகள் குழு வலியுறுத்தியது. அதன்படி இலங்கையின் கல்வி முன்னுரிமைகள் மற்றும் விரிவான அபிவிருத்தி இலக்குகளை முன்னெடுத்துச் செல்வதில் நம்பகமான பங்காளியாக தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.